அனைவருக்கும் வணக்கம். கடக லக்கின நபர்களுக்கு இலுப்பையடி கருப்பர் அருளாசி உங்களுக்கு தேவைப்படுகிறதா? நீங்கள் செய்யக்கூடிய சிம்பிளான நெய்வேத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல் இதை நெய்வேத்தியமாக பண்ணி அந்த இலுப்பையடி கருப்பருக்கு உணவாக கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வசந்தகாலமாக மாறிடும். சரி, இந்த நெய்வேத்தியம் மட்டும் செய்தால் மட்டும் போதுமா? அச்சனையும் சொல்லக்கூடிய மலர் இருந்தால் தானே அந்த ஒரு பூஜைக்குண்டான ஒரு சிறப்பு. அப்படி மாதிரி அந்த அச்சனை மலர்கள் என்ன? வெள்ளரை பூவை மாலையாக தொடுத்து கருப்பசாமிக்கு நீங்கள் மாலை அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நிவர்த்தி அடையுமா? நிச்சயம் மனக்குழப்பங்கள் நிவர்த்தி அடையும். ஏன்னா இந்த கடக லக்கினக்காரங்கள் மன ரீதியாக சின்ன பிரச்சனையே அவங்க தாங்கக்கூடிய ஒரு வலிமை அவங்கக்கிட்ட இருக்காது. அப்போது அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த கருப்பசாமி துணை புரிவார்னா நிச்சயம் புரிவார். சரி, இந்த கடக லக்கினக்காரர்களுக்கு காதல் மூலமாக ஏதாவது ஒரு இடையூறுகள், காதல் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுது. இல்லை, எனக்கு ஒரு பெண் நல்லபடியாக எனக்கு வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும், பெண்கள் நான் காதலிச்சேன், நான் அவர் புரிஞ்சுக்க அளவு என்னுடைய காதலை நீ புரிஞ்சுக்கல, தேவையில்லாமல் எனக்கு அவருக்குமே சண்டை வந்து விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் காதலை புதுப்பிக்கிறதுக்கும் புதிதாக காதலை உருவாக்குறதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சிவப்பு ரோஜா. சிவப்பு ரோஜாவை நீங்கள் நிறையா வாங்கி அந்த கருப்பசாமி சொல்லக்கூடிய இலுப்பையடி கருப்பதுக்கு அர்ச்சனை பண்ணாலும் உங்கள் காதல் கைக்குடி வருமா? நிச்சயம் கைக்குடி வரும். காதலுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், நல்ல பெண் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைய வாய்ப்பினை இருக்கா? நிச்சயம் உண்டு.